வணக்கம் நண்பர்களே. இன்னும் ஒரு இனிய காலை பொழுதில் தீதும் நன்றும் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். டிசம்பர் 22 தேசிய கணித தினம், நேஷனல் மேத்தமெட்டிக்ஸ் டே. இந்த தினத்தினுடைய முக்கியத்துவம் என்பது என்ன? இந்த தினம் ஏன் கொண்டாடப்படுகிறது? இதுதான் இன்றைக்கு நாம் பேசப்போகிற பேசுபொருள். தேசிய கணித தினம், கணித மேதை ஸ்ரீ ராமானுஜருடைய பிறந்த தினம் 1882 இதே டிசம்பர் திங்கள் 22 அவர் ஈரோடில் பிறந்தார். ஆனால் அவர் கணிதத்தில் மிகப்பெரிய ஒரு சாதனைகளை அவர் படைத்தார். அந்த சாதனைகள் முக்கியமாக எண்கள், அதாவது நம்பர்ஸ் தொடர்பாகவும் தொடரிகள் அதாவது சீரீஸ் தொடர்பாகவும் கணிதத்தில் அவர் மிகப்பெரிய பங்களிப்பை ஆற்றினார். அதற்காக உலகம் முழுக்க அவர் கொண்டாடப்படுகிறார். இந்தியாவிற்கு மிகப்பெரிய பெருமையை கணிதத்தில் சேர்த்தவர் ராமானுஜம். இந்த கணித தினத்தை நாம் ஏன் கொண்டாட வேண்டும் என்று சொன்னால், அது ராமானுஜருடைய பிறந்தநாள் என்பதற்காக மட்டுமல்ல, கணிதம் நம் வாழ்க்கையில் வகிக்கக்கூடிய முக்கியத்துவம். நம் வாழ்க்கையில் எந்த ஒரு அம்சமும் கணிதத்தினுடைய தொடர்பு இல்லாமல் நடப்பதே இல்லை. நாட்கள், கிழமைகளிலிருந்து தொடங்கி நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் நாம் செய்கிற ஒவ்வொரு செயலிலும் இருக்கக்கூடிய அளவீடுகள், அந்த அளவீடுகள் தான் ஒரு பொருளை அல்லது ஒரு செயலை உருவாக்குவதில் முக்கிய பங்கு வகிக்கின்றன. அப்படி இருக்கிற போது ஒட்டுமொத்த உலகமும் கணிதம் என்கிற அந்த அச்சுக்குள் தான் இயங்குகிறது. நன்றாக யோசித்து பாருங்கள், கணிதம் செயல்படாத ஏதேனும் ஒரு துறை இருக்கிறதா என்பதை நீங்கள் யோசித்து பாருங்கள். அது வெறுமனே நாம் பொருளாதார ரீதியாக பணத்தை எண்ணுவது மட்டும் கணிதம் அல்ல, அல்லது நாம் சில கூட்டல் கழித்தல் கணக்குகளை போடுவது மட்டும் கணிதம் அல்ல. இந்த உலகத்தில் தொழில்நுட்பம், அறிவியல் சார்ந்த விஷயங்கள், மருத்துவம், இப்படி தொடர்பியல், இது எல்லாவற்றிலுமே கணிதம் சார்ந்த கோட்பாடுகள் தான் செயல்படுகின்றன. ஏன், அணு உற்பத்தியிலும் கூட கணிதம்தான் மிக முக்கிய பங்கை ஆற்றுகிறது. அப்படி இருக்கிற போது ஆக்கலும் அழித்தலும் கணிதத்தின் வழியாக நடைபெறுகிறது என்பதை மிக எளிதில் நாம் சொல்லிவிடலாம். நீங்கள் ஒரு சிறிய கதவு செய்வதாக இருந்தாலும் சரி, அல்லது ஒரு பாட்டிலினுடைய ஒரு சிறிய மூடியை செய்வதாக இருந்தாலும் சரி, அல்லது அழகியல் சார்ந்த விஷயங்களை உருவாக்குவதாக இருந்தாலும் சரி, எல்லாவற்றிலுமே இந்த கணிதவியல் செயல்படுகிறது. அதாவது அளவீடுகள், அதே போல் மாற்றங்கள், சுருக்கங்கள், இது எல்லாவற்றையுமே கணிதம் என்பது வரையறுக்கிறது, மாற்றியமைக்கிறது. அப்படி பார்க்கிற போது கணிதத்தினுடைய அந்த இடத்தை, அந்த முக்கியத்துவத்தை நம் வாழ்க்கையில் நாம் எப்படி உணர்வது என்பது மிக மிக முக்கியமான ஒன்று. ஏனென்று கேட்டால், பலரும் இந்த உலகம் எப்படி இயங்குகிறது என்பதை பற்றி தவற விடுகிறார்கள். உதாரணமாக, ஒரு நாட்டினுடைய வளர்ச்சி என்பது அதுவும் கணிதத்தால் தான் அளவிடப்படுகிறது. ஒரு நாட்டினுடைய வீழ்ச்சி என்பதும் கணிதத்தால் தான் அளவிடப்படுகிறது. அப்படி பார்க்கிற போது சமூகத்தில் மாற்றங்களை கொண்டு வருவதற்கோ வளர்ச்சியை கொண்டு வருவதற்கோ கணித ரீதியான அளவீடுகளும் மதிப்பீடுகளும் தேவையாக இருக்கின்றன. எங்கே அது ஒரு வீடாக இருந்தாலும் சரி, நாடாக இருந்தாலும் சரி, ஒவ்வொரு செயல்பாட்டிலும் இந்த கணிதம் சார்ந்த தர்க்கம், கணிதம் சார்ந்த அணுகுமுறை என்பது மிக மிக அத்தியாவசியமான ஒன்றாக இருக்கிறது, அடிப்படையாக இருக்கிறது. கணிதமற்று இந்த உலகத்தில் எதுவுமே இயங்குவது கிடையாது என்பதை நீங்கள் உற்று நோக்கினால் புரியும். சில சமயங்களில் கணிதத்தினுடைய செயல்பாடு வெளிப்படையாக தெரியும், பல சமயத்தில் அது உள்ளுரைந்த ஒரு உண்மையாக அது இருக்கும் என்பதை நாம் இந்த இடத்திலே அழுத்தம் திருத்தமாக கூற விரும்புகிறேன். கணிதம்தான் இந்த உலகத்தை ஆள்கிறது. கணிதம்தான் நம்முடைய செயல்களை தீர்மானிக்கிறது. கணிதம்தான் நம் எண்ணங்களை நெறிப்படுத்துகிறது. அந்த வகையில் உலக கணித தினம் என்பது நம் வாழ்க்கையில் மிக மிக முக்கியமான சில உண்மைகளை நாம் சிந்திப்பதற்கான ஒரு தருணம் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. மீண்டும் இன்னும் ஒரு புதிய சிந்தனையோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் என் அன்பு வணக்கம். நாம் எவ்வளவுதான் கவனமாக இருந்தாலும் சில நேரங்களில் சில பிழைகள் நடந்துவிடும். அது மொழி சார்ந்த பிழைகளாக இருக்கும்போது நாம் நம்மை திருத்தி கொள்ள வேண்டியிருக்கிறது. இந்த பகுதியில் ஒரு முறை நான் ஒரு குறளை சொல்லுகிற போது ஒரு சொல்லை கூட அல்ல, ஒரு எழுத்தை மாற்றி சொன்ன நேரத்தில் குறளில் இப்படி இருக்கிறது, நீங்கள் இப்படி சொல்லுகிறீர்களே என்று என் நண்பர் திருக்குறள் புண்ணியமூர்த்தி அவர்கள் ஒரு வினாவை எழுப்பினார். அந்த குறள் கேள்வி என்கிற அதிகாரத்தில் இருக்கிறது.
செவி உணர்வில் கேள்வி உடையார், செவி உணவிலே தான் அந்த கேள்வி உடையவர்கள் இருக்கிறார்களே அவர்கள் அவி உணவின் ஆன்றோரோடு ஒப்பர் நிலத்து என்பது அந்த குறள். நான் சொல்லுகிற போது அவி உணவின் சான்றோரோடு ஒப்பர் நிலத்து என்று 2 முறையும் அதே மாதிரியாக சொன்னேன். அவர் மிக கவனமாக அந்த நிகழ்ச்சியை கேட்டுவிட்டு அவி உணவின் ஆன்றோரோடு என்று குறளில் இருக்கிறது, சான்றோரோடு என்று கூறுகிறீர்களே என்றார். உண்மைதான், அது பிழையாகத்தான் சொல்லியிருக்கிறேன் என்று சொன்ன பிறகு எனக்கு ஒரு ஐயம் ஏற்பட்டது. இந்த ஆன்றோருக்கும் சான்றோருக்கும் என்ன வேறுபாடு என்று. நாம் பொதுவாக 2 சொற்களையும் ஒரே தரத்தில் தான் பயன்படுத்துகிறோம். நம்முடைய பேச்சு பயிற்சிக்கு வருகிற பிள்ளைகள், இளைஞர்கள் கூட பல நேரங்களில் இந்த அரங்கில் கூடியிருக்கும் ஆன்றோர்களே சான்றோர்களே என்று சொல்லுவதையும் நாம் கேட்கிறோம். இந்த ஆன்றோர்களுக்கும் சான்றோர்களுக்கும் என்ன வேறுபாடு? நுணுகி பார்க்கிற போது ஒரு மிகச்சிறிய வேறுபாடு இருக்கிறது. பெரிய அளவில் வேறுபாடு என்று சொல்ல முடியாது. அதுவும் ஒரு காலகட்டத்தில் இந்த சான்றோர் என்பதற்கு இன்னொரு பொருள் இருந்திருக்கிறது. இப்போது அப்படி இல்லை. ஆன்றோர் என்றால் ஆன்றவிந்தடங்கியவர்கள் என்பதுதான். மிகுந்த ஞானம் உடையவர்கள் ஆன்றோர்கள் என்று நாம் சொல்லலாம். நல்ல தகுதியும் ஞானமும் அறிவும் வரப்பெற்றவர்கள் ஆன்றோர்கள். அப்படியானால் சான்றோர்களுக்கு அவையெல்லாம் கிடையாதா? உண்டு. சான்றோர்கள் என்பதும் சால் என்கிற சொல்லிலிருந்து தான் வருகிறது. சால் என்பதிலிருந்து தான் சால்பு. சால்பு என்றாலே நிறை என்று பொருள். அதுதான் சான்றாண்மை என்றும் ஒரு அதிகாரமே இருக்கிறது. எனவே சால் என்பதும் நிறைந்த ஒரு தன்மைதான். சான்றோர் என்பதும் நிறைந்த குணமுடையவர்கள். என்ன வேறுபாடு என்றால், அந்த காலத்திலே ஒரு மரபு வந்திருக்கிறது. அதை எண்ணி பார்க்கிற போது நமக்கு வியப்பாக இருக்கிறது. சான்றோர் என்று சொன்னால் சில வழக்குகளில் சான்று தரக்கூடியவர்கள். அவர்கள் தருகிற சான்றுகளுக்கு ஒரு இடம் உண்டு என்று கருதப்பட்டிருக்கிறது. அந்த சான்று என்பதை வைத்தும் சான்றோர் என்கிற சொல், அதாவது சால், சால்பு, சான்றோர் என்பதுதான் இயல்பு. அதனை தாண்டி சான்று என்பதை கொண்டும் சான்றோர். அவர்கள் சாட்சி சொல்லக்கூடியவர்கள். அவர்கள் சாட்சி சொன்னால் அது சரியாக இருக்கும் என்று ஒரு சமூகம் ஒரு கட்டத்தில் கருதி இருக்கிறது. இன்றைக்கு பொய் சாட்சி சொல்கிறவர்கள் தான் நிறைய இருக்கிறார்கள். எனவே ஆன்றோருக்கும் சான்றோருக்குமான ஒரு சின்ன வேறுபாடு தான். இருந்தாலும் வேறுபாடு தான் என்பதை புரிந்து கொள்ள அவர் எழுப்பிய ஐயம் உதவிற்று. அது மட்டுமல்லாமல் இந்த நிகழ்வுகளை, என்னுடைய உரைகளை கூர்ந்து கவனிக்கிறவர் என்கிற முறையில் அவர் வேறு சில திருத்தங்களையும் முன்மொழிந்திருக்கிறார். எப்போதும் ஒருவர் சொல்லுவதை நாம் கேட்டுக்கொண்டால் மேலும் வளர்கிறோம் என்று பொருள். இவர்கள் யார் நமக்கு சொல்லுவதற்கு என்று நினைக்கிறவன் தாழ்கிறான் என்று பொருள். அவர் சொன்னதில், நீங்கள் பேசுகிற போதெல்லாம் பல நேரங்களில் ஒரு சொல்லை இப்படி உச்சரிக்கிறீர்கள் என்று சொன்னார். உண்மைதான். நானும் மறுபடியும் கேட்டு பார்த்தபோது 700 என்பது என்ன காரணத்தினாலோ நான் பேசுகிற நேரத்தில் 700 என்று வந்திருக்கிறது. ஒரு முறை கவிஞர் இன்குலாப் சொன்னார், நீங்கள் பேச்சு வழக்கில் 30 என்பதை சுபவி சில நேரங்களில் நீங்கள் 30 என்று சொல்லிவிடுகிறீர்கள் என்றார். அதற்கு பிறகு அதை நான் கவனமாக திருத்தி கொண்டேன். அதே போலத்தான் 700 என்று வழக்கில் நாம் பேசுகிறோம் என்றாலும் அது 700 என்று சொல்வது தான், 7 நூறுகள் என்பது தான் சரியானது. எனவே என்றென்றைக்கும் தொடர்ந்து நம்முடைய பிழைகளை நாமே திரும்ப கேட்டு அறிந்து திருத்தி கொள்வதும் இன்னொரு விதமான ஒரு வளர்ச்சி தான். இது எல்லோருக்கும் எல்லா காலங்களிலும் தேவைப்படுகிறது. எப்போதும் யாரும் முழுமையான நிறைவை பெற்றுவிட முடியாது என்பதை உணர்ந்து கொள்வதற்கும் இந்த திருத்தங்கள் உதவுகின்றன. கலைஞர் டிவி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி நம்ம முதியோர்களுக்கான தடுப்பூசியை பற்றி ஒரு சில நிமிஷம் பேசணும். இப்போது தடுப்பூசினாலே நம்ம எல்லாரும் என்ன நினைக்கிறோம்? குழந்தைகளை பற்றி தான் நினைக்கிறோம். அப்படி நினைக்கிறது ரொம்ப தப்பு. தடுப்பூசிங்கிறது எதுக்கு போடுறது? பாதுகாப்புக்காக, அதாவது ஒரு வியாதி வராமல் இருக்கிறதுக்காக. குழந்தைகள் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், எல்லோரும் ஒத்துக்க வேண்டிய விஷயம். அவங்களோட எதிர்ப்பு சக்தி ரொம்ப கம்மி, அதனால தான் தடுப்பூசி போடுறோம். நல்ல விஷயம், வரவேற்க வேண்டிய விஷயம். ஆனால் மக்கள் யோசிக்கணும், ஏன் குழந்தைகளுக்கு மாத்திரம்தான் எதிர்ப்பு சக்தி கம்மியா? ஒரு உதாரணம் சொல்கிறேன். இப்போது கர்ப்பிணிகளுக்கு டெட்னஸ் டாக்சைடு, டிடி, செப்டிக் ஊசி போடுறோம். அது எல்லாருமே போடுவாங்க. எந்த கர்ப்பிணியும் வேண்டாம் சொல்ல மாட்டாங்க. ஆனால் கர்ப்பிணிகளுக்கா டெட்னஸ் வருது? ஏன் போடுறோம்? அது ஒரு 50 வருஷம் பின்னாடி பார்க்கணும். முக்கால்வாசி டாக்டர்களுக்கே இது ஏன்னு தெரியறதில்ல. ஒரு 50 வருஷம் பின்னாடி போய் பார்த்தா அது ஞாபகம் வரும்.
அந்த காலத்தில் என்ன ஆகும்னா கர்ப்பிணிகளுக்கெல்லாம் டெலிவரி ஹாஸ்பிட்டல்லாம் நடக்காது, அங்கங்கே வயல்லே நடக்கும். அப்போ என்ன ஆகும், இந்த தொப்புள் கொடியாக இருக்கிறதுக்கு அவங்ககிட்ட ஸ்டெரைலாக வந்து ஸ்பெஷலாக பிளேடெல்லாம் வச்சுருக்க மாட்டாங்க. அந்த அருவா கத்தி எதாக இருக்கோ அதை வச்சு வெட்டுவாங்க. என்ன ஆகும், டெட்டனஸ் வரும். முக்கியமாக குழந்தை தப்பிக்கிறது ரொம்ப கஷ்டம். சில சமயம் அம்மாவுக்கு ஆபத்தாக முடிகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இது வராமல் இருக்கிறதுக்காக தான் இந்த டிடி இன்ஜெக்ஷன், செப்டிக் இன்ஜெக்ஷன் எல்லா கர்ப்பிணிகளுக்கும் போடணுங்கிறது வந்து ஒரு விதிமுறையாக செஞ்சோம். அது போட்டதுலேருந்து பாருங்கள், குழந்தைகளுக்கும் இல்லை அம்மாவுக்கும் இல்லை, இன்ஃபேக்ட் அது எதுக்கு போடுறோங்கிறதே யாருக்கும் தெரியறதில்ல. அந்த அளவு வேலை செய்கிறது. ஆனால் இது எதுக்காக செய்கிறது, வராமல் இருக்கிறதுக்கு. வயசு பொறுத்தது இல்லை, அந்த ரிஸ்க்கை பொறுத்து இருக்குது. யாருக்கு ஆபத்துங்கிறதோ அவங்கள பாதுகாக்கணுங்கிறதுக்காக செய்கிறது. எதுக்காக அவ்வளோ தூரம் சொல்கிறேன்னா, எதிர்ப்பு சக்திங்கிறது வந்து ஒரு சமநிலையில் இருக்கிறது இல்லை. பிறக்கும்போது நம்ம எதிர்ப்பு சக்தி ரொம்ப வீக்காக இருக்குது. ஏன்னா நிறைய கற்றுக்க வேண்டிய விஷயம். வருஷங்கள் ஆக தான் நம்ம எதிர்ப்பு சக்தி ஓரளவுக்கு மெச்சூரிட்டி, அதாவது வளர்ச்சி அடையும். அதுக்கு தான் இந்த தடுப்பூசியெல்லாம் போட்டு அதுக்கு வந்து எஜுகேஷன், அதுக்கு வந்து சொல்லிக் கொடுக்குறோம். அதே மாதிரி வயசாக அது தானாகவே திரும்ப இறங்க ஆரம்பித்தோம். ஸோ முதியோர்களுக்கும் வந்து எதிர்ப்பு சக்தி குறையிறது சகஜம். இந்த மாதிரி இருக்கும்போது அவங்களுக்கும் இந்த மாதிரி வியாதிகள் வரத்துக்கான வாய்ப்பு ரொம்ப ஜாஸ்தி. ஆனால் அவங்களோட பாதுகாப்பை பற்றி யாருமே பேசுகிறது கிடையாது. இது கொஞ்சம் கவலையான விஷயந்தான். ஏன் இதை சொல்கிறேன், இப்போது நிமோனியா ஊசி வந்து குழந்தைகளுக்கு இப்போ போட போகிறாங்கன்னு சொல்லிட்டு இருக்காங்க, வரவேற்க வேண்டிய விஷயம். ஆனால் இப்போ இந்த நிமோனியா காய்ச்சல்னு பார்க்கும்போது குழந்தைகளுக்கு வரத்துக்கு வாய்ப்பு அதிகம். ஆனால் இதனால் உயிர் சேதங்கிறது ரொம்ப 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 அபூர்வம். இதே நிமோனியா வந்து 65 வயசுக்கு மேலே இருக்கிறவங்கள பார்த்தா அவங்களுக்கும் வாய்ப்பு ரொம்ப அதிகம். ஆனால் அவங்களில் உயிர் சேதம் ரொம்ப ஜாஸ்தி. அதாவது குழந்தைகளுக்கு வந்ததுன்னா உயிர் சேதம் 1% கம்மி. இதுவே முதியோருக்கு வந்தால் மினிமம் 10% உயிர் சேதம், மினிமம் 10%. என்ன தான் ஆன்டிபயோட்டிக் கொடுத்து, என்ன தான் ஐசியூவில் வச்சு, என்ன தான் 5 ஸ்டார் ஹாஸ்பிட்டலில் பார்த்தாலும் மினிமம் குறைஞ்சது 10% மக்களுக்கு இது உயிருக்கு ஆபத்தாக முடியும். அப்போ அவங்கள பாதுகாக்கிறது நம்மளோட கடமை இல்லையா? அதை பற்றியும் சில பேர் நிறைய பேர் யோசிக்கணும். இதில் நிறைய விஷயங்கள் இருக்குது. இது அந்த வியாதிங்கிறது மாத்திரம் இல்லை. இப்போது எல்லோரும் இப்போது மருத்துவ ரீதியாக எங்களுக்கு என்ன புரிஞ்சிருக்குன்னா, இந்த ஃப்ளூ வியாதியோ இல்லை நிமோனியா வியாதியோ வந்ததுன்னா அவ்வளோ தாக்கம் தேவையில்லை. ஒரு லைட்டாக வந்தால் கூட அதை தாண்டி அதை பின்னாடியே வந்து இருதயத்தில் பிரச்சனை வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதாவது ஹார்ட் அட்டாக், மாரடைப்பு வரதுக்கு வாய்ப்பு இருக்குது, லக்வான் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது, ஹார்ட் ஃபெயிலியர், அதாவது இருதய பம்பிங் குறையிறதுக்கான வாய்ப்புகள், இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் இந்த தடுப்பூசிகள் போட்டால் அதெல்லாம் குறைக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை. அதனால தான் இப்போ நிறையா சொசைட்டின்னு சொல்லுவாங்க, அதாவது ஹார்ட் ஃபெயிலியர் சொசைட்டி, கிரிட்டிக்கல் கேர் சொசைட்டி, அந்த மாதிரி அவங்க வந்து கைட்லைன் கொடுப்பாங்க. அதாவது இந்த மாதிரி செஞ்சால் நல்ல விஷயம் அப்படின்னு. அவங்க எல்லாருமே என்ன சொல்கிறாங்கன்னா, முதியோர்களுக்கு தடுப்பூசி போடுறது ரொம்ப ரொம்ப முக்கியம். இதனால் தேவையில்லாத உயிர் சேதத்தை குறைக்க முடியும், தேவையில்லாத பல பிரச்சனைகளையும் குறைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதாவது லக்வான்லேருந்து மாரடைப்புலேருந்து நிறைய விஷயத்தை குறைக்க முடியும்னு ஒரு நம்பிக்கை. முக்கியமாக எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம், ஒரு முதியோருக்கு வந்து ஹாஸ்பிட்டலில் போய் சேர்ந்தா அவங்க படுற அவஸ்தை எல்லாருக்குமே தெரியுமே. ஏன்னா ஹாஸ்பிட்டல் போய் சேர்ந்தால் ஒரு வியாதிக்காக போய் சேருவாங்க, பல வியாதிகள் வந்து சேரும். கீழே விழுந்து இடுப்பு உடையும், ரத்த கட்டி வரும், மூளையில் ஏதாவது பிரச்சனை வரும், இந்த மாதிரி எத்தனையோ பிரச்சனைகள் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ கூடுமான வரைக்கும் நம்ம ஆஸ்பத்திரி போகாமல் நம்ம பாதுகாக்கிறதுக்கு தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதில் தடுப்பூசியும் ஒரு முக்கியமான ஒரு பாகமாகும். ஸோ என்ன சொல்ல வரேன்னா, 65 வயசு ஆயிடுத்துனாலே நம்ம நிறையா தடுப்பூசியை பற்றி யோசிக்க வேண்டியது இருக்குது. இதில் முக்கியமாக வந்து இந்த இன்ஃப்ளூயன்ஸா தடுப்பூசி தான் ரொம்ப எல்லா நாட்டிலையுமே முக்கியம்னு சொல்கிற விஷயம். ரெண்டாவது வந்து இந்த நிமோனியா ஊசி. இந்த நிமோனியா ஊசி வாழ்க்கையில் ஒரு தடவை தான், அது ரொம்ப ஈஸி. ஆனால் இந்த ஃப்ளூ ஊசி வந்து வருஷத்துக்கு ஒரு தடவை. ஏன்னா இந்த ஃப்ளூங்கிறது வந்து வருஷம் மாறுறதுனால அதுக்கு தகுந்த மாதிரி ஊசியும் மாறும். வருஷம் போடுறது ரொம்ப நல்லது. இதில் சைடு எஃபெக்ட்னு ஒன்றும் பெரிய விஷயமே கிடையாது, ரொம்ப ஈஸியானது. கர்ப்பிணிகளுக்கே கொடுக்குறோம், அந்த மாதிரி இருக்கும்போது ஏன் கவலைப்படணும்? சின்ன சின்ன குழந்தைகளுக்கும் கொடுக்குறோம். அதனால் இதை பற்றி கவலைப்படவே வேண்டாம். இது நல்ல ஒரு எஃபெக்ட், அதாவது இதனால் பயன் நிறையா இருக்குது. இதை பற்றி தேவையில்லாமல் யோசிக்கக்கூடாது. இதை தவிர மற்ற சில பேருக்கும் இதை பற்றியெல்லாம் யோசிக்கணும். என்ன, ஏற்கனவே உடலில் வந்து சில வியாதிகள் இருக்கிறவங்க, அதாவது சிறுநீரக பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு எதிர்ப்பு சக்தி கொஞ்சம் பிரச்சனை தான். அவங்களுக்கு அடிக்கடி பல இன்ஃபெக்ஷன் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி இருதய வியாதி இருக்கிறவங்க, நுரையீரலில் பிரச்சனை இருக்கிறவங்க, ஈரலில் பிரச்சனை இருக்கிறவங்க,
இப்போது கல்லீரல் மண்ணீரல் அந்த மாதிரி வியாதிகள் ஏதாவது இருந்ததுன்னா, இந்த மாதிரி இல்லை எதிர்ப்பு சக்தி கம்மியாக இருந்ததுன்னா, கேன்சர் வைத்தியம், ஸ்டீராய்டு வைத்தியம், எய்ட்ஸ் வியாதி, இந்த மாதிரி வியாதிகள் இருந்தாலுமே எதிர்ப்பு சக்தி கொஞ்சம் மற்றவங்களோட கொஞ்சம் கம்மி தான். இந்த மாதிரி மக்களுக்கு வந்து இந்த மாதிரி தடுப்பூசி போடுறதுங்கிறது ரொம்ப நல்ல விஷயம். பிற்காலத்தில் பிரச்சனை வராமல் பாதுகாக்கலாம். இப்போது இந்த பிரச்சனை வந்தால் நம்ம ட்ரீட்மெண்ட் எடுக்கலாமே, இதுக்கெல்லாம் வைத்தியம் இருக்கேன்னு நிறைய பேர் சொல்கிறாங்க. ஆனால் ஒன்று ஞாபகம் வச்சுங்க, வருமுன் காப்போம் தான் நல்லது. வந்த பின் நம்ம அவஸ்தைப்படுவோம், வைத்தியம் பண்ணுவோம்னா தடுப்பூசியோட வேலை எங்கே, ஒரு வியாதியோட வைத்தியத்தோட வேலை எங்கே? ரெண்டாவது, என்னதான் பர்ஃபெக்ட் வைத்தியம் பண்ணாலும் நான் சொன்ன மாதிரி ஒவ்வொரு வியாதியிலும் ஓரளவுக்கு உயிர் சேதம் இருக்குது. அதை குறைக்க முடியாது. அதை குறைக்கணும்னா அதுக்கு ஒரே வழி வராமல் பார்த்துக்கிறதுக்கு தான். ஸோ இப்போ வீட்டில் வந்து நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ குழந்தையெல்லாம் நீங்கள் வந்து பாதுகாப்பாக பார்த்துக்கிறீங்களோ, அவங்களுக்கு வந்து தடுப்பூசியெல்லாம் போட்டு அவங்க உடம்பை நன்னா பார்த்துக்கிறீங்களோ, அதே மாதிரி உங்கள் வீட்டில் இருக்கிற முதியோரையும் கொஞ்சம் கவனிக்கிறது ரொம்ப நல்ல விஷயம். அவங்களுக்கு இதுக்கு தகுந்த மாதிரியான தடுப்பூசிகள்லாம் போட்டு அவங்களோட ஆரோக்கியத்தையும் நம்ம நன்னா கவனிச்சுட்டோம்னா, அவங்க வந்து மேற்கொண்டு யார் மேலேயும் பாரமாக இல்லாமல் ஒரு சுதந்திரமாக இருக்கிறதுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு இருக்குது. இது பொதுமக்கள் எல்லாரும் உணரணும். நன்றி, வணக்கம்.